இந்த வயசானவரு பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கிறதால, அந்த ஊர்ல இருக்க சின்ன பசங்க எல்லாருமே அந்த வழியா போகும்போது, அவங்களோட முகத்த மறைச்ச மாரியே தான் போவாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 பசங்க இந்த பெரியவர் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து அவரோட வீட்டுக்கு வந்து, அங்க இருக்க புல்லையெல்லாம் எடுத்து விளையாடிட்டு இருப்பானுங்க. அப்ப சரியா அந்த இடத்துக்கு அந்த பெரியவர் வந்ததும், அவர பார்த்து பயந்து போய் அந்த 2 பசங்களுமே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறானுங்க. ஆனா அந்த ஒரு பையன் மட்டும் அவர்ட்ட வசமா மாட்டிக்கிறான். அடுத்த நாள் இந்த சின்ன பையனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போக, அந்த பையனோட அப்பாவும் ஊர் பஞ்சாயத்து கூப்பிட்டு இந்த பெரியவர் தான் என்னோட பையனுக்கு சூனிய வச்சுட்டாருன்னு சொல்றான். இதை கேட்ட பஞ்சாயத்துல இருந்தவங்களும் அந்த பெரியவர் கிட்ட அந்த பையனுக்கு சூனியத்தை எடுத்துருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இது எதையுமே கேட்காம அந்த பையனோட அப்பாவும் ராத்திரியோட ராத்திரியா அந்த பெரியவரோட வீட்டை மொத்தமா வச்சு கொளுத்தி விட்டுறாரு. அடுத்த நாள் போலீஸ் வந்து விசாரிக்கும் போது கூட இது வெறும் ஊர் பிரச்சனை தான் சொல்லி அந்த கேஸவே மொத்தமா கலச்சி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பெரியவர் அந்த ஊர்ல இருக்க காட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருப்பாரு. அப்ப அந்த சின்ன பையனோட அப்பா இவருக்கு பின்னாடி வந்து இவரை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுறான். சரியா அந்த வெளியே வந்து வர அந்த வயசானவரை பார்த்துட்டு தண்ணியெல்லாம் தெளித்து விட்டு அவர் மயக்கத்துல இருந்து எழுந்ததும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த பெரியவரோ பக்கத்துல இருந்து ஒரு இலையை பொறிச்சிட்டு நேரம் அந்த சின்ன பையனோட வீட்டுக்கு வந்து கதவை லாக் பண்ணிடுறாரு. அந்த சின்ன பையனோட அப்பாவும் கதவை எவ்வளவுதான் தட்டியை திறக்காததால ஒரு கடப்பாரிட்டு வந்து கதவை உடைச்சு உள்ள போயிட்டு அந்த வயசானவர் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. பக்கத்துல இருந்து தன்னோட பையனை பார்க்கும்போது ரொம்ப நாளா பேசாம இருந்த பையன் உடம்பு சரியாகி அப்பான்னு கூப்பிடுறான். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த பெரியவர் அந்த பையனை எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா இந்த ஊர் மக்கள் தான் அந்த பெரியவர் மந்திர சொல்லி சூனிய வைக்கிறவன்னு நினைச்சு இவரோட நாக்கையுமே வெட்டி விட்டு இருப்பாங்க.